Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் ஹீப் சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்சர்ஷன் சார்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ ஹீப் சார்ட் பார்க்க போகிறோம். ஹீப் சார்ட்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஹீப்னா என்னன்னு தெரியணும். முதல்ல ஹீப் ட்ரீனா என்னன்னு தெரியணும். ஹீப் ட்ரீக்கு இன்னொரு நேம் நம்ம பைனரி ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல சேர்ந்தது. ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பைனரி ஹீப் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை கொடுக்கும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு லெவல் பை லெவலா, அதாவது லெவல் பை லெவலா அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய ட்ரீ கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஸோ லெவல் பை லெவலா கம்ப்ளீட் ஆகிறதுனால இதை கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 சைல்டு ஃபர்ஸ்ட் இப்படியே தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி சம் ஹீப் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது என்னன்னு தெரியணும். ஹீப் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எலிமெண்ட் அட் every node will be either greater than or equal to that element at left and right side. That means ஒவ்வொரு நோடுமே எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா அதோட எலிமெண்ட்ஸ் ஒன்னு கிரேட்டரா இருக்கணும், இல்ல லெஸரா இருக்கணும், இல்ல ஈக்குவல் டுவா இருக்கணும். இப்படிதான் பார்ப்போம். ஓகேவா, சோ அப்படி இருக்கிறப்ப ஹையஸ்ட் வேல்யூ நம்ம ரூட்ல இருக்குன்னா அதை நம்ம மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். லோயஸ்ட் வேல்யூ அந்த ட்ரீல இருக்கிறதுலே நம்மளுடைய ரூட்ல இருக்குன்னா அதை மின் ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான், மேக்ஸ் ஹீப் ஒன்னு, மின் ஹீப் ஒன்னு. ஓகே, இப்போ இந்த ட்ரீல பாருங்க, இது மின் ஹீப் இருக்கிறதுலே இந்த ட்ரீல கம்பேர் பண்றப்ப மினிமம் எலிமெண்ட் எங்க இருக்குன்னா ரூட்ல தான் இருக்கு. அடுத்து இங்க கம்பேர் பண்றப்ப இதுல மினிமம் எலிமெண்ட் இந்த ரூட்ல தான் இருக்கு. இங்க கம்பேர் பண்றப்ப மினிமம் எலிமெண்ட் ரூட்ல தான் இருக்கு. இத தான் நம்ம மின் ஹீப் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, மேக்ஸ் ஹீப் அப்படினா இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலிமெண்ட் ரூட்ல இருக்கிறதா மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்வோம். கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எப்படி இருக்கும்னு சொன்னேன், லெவல் பை லெவலா கம்ப்ளீஷன் போயிட்டே இருக்கிறதா நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, சோ ஹீப் ஆபரேஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீப்பிஃபை அப்படின்ற process தான் ரன் ஆகும். சோ ஹீப்பிஃபை இஸ் the process of creating a heap data structure from a binary tree. ஒரு பைனரி ட்ரீயை டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது. தட் மீன்ஸ் மின் ஹீப்பாவோ இல்ல மேக்ஸ் ஹீப்பாவோ கன்வெர்ட் பண்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீப்பிஃபை ப்ராசஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, இதுதான் நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது. அதுக்கான அல்காரிதம் பாத்தீங்கன்னா there is no நோட்னா புதுசா ஒரு நோட் கிரியேட் பண்ணணும், இல்ல ஆல்ரெடி நோடு இருக்கு அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டு ரைட்ல நம்மளோட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகே, சோ இன்சர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து இப்போ ஒரு ட்ரீ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடு, அடுத்த எலிமெண்ட், நெக்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட், சிக்ஸ்த் எலிமெண்ட், செவன்த் எலிமெண்ட், இப்படி லெஃப்ட் டு ரைட்ல நம்மளுடைய வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே போறதை நம்ம இன்சர்ஷன்ல கொண்டு வருவோம். டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் டு லெஃப்ட்ல லாஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து டெலீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்ணணும், அடுத்து இது நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட், அடுத்து இந்த எலிமெண்ட், லாஸ்ட் இந்த எலிமெண்ட், இப்படி பண்ணணும். இதுதான் ஹீப்பிஃபை ப்ராசஸ்ல இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ பார்க்கலாமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேக்ஸ் ஹீப் பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 10 கொடுத்துருக்காங்க, 10 நான் போட்டுட்டேன். மேக்ஸ் ஹீப் தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 51. ஸோ எங்க ஆட் பண்ணணும், லெஃப்ட்ல தான் ஆட் பண்ணணும். ஸோ 10ஓட 51 கம்பேர் பண்றப்போ 51 தான் பெருசா, அப்போ நான் ஸ்வாப் பண்ணி அதை ரூட்ல கொண்டு வந்துடணும், ஏன்னா இது மேக்ஸ் ஹீப். ஓகேவா, அடுத்து 2 இன்சர்ட் பண்றேன், அதை ரைட்ல பண்றேன். இப்போ 2 51ஓட கம்பேர் பண்றப்போ 51 தான் பெருசு, ஸோ எனக்கு விட்டுறேன். அடுத்து 18 எங்க கொண்டு போகணும், இந்த 10ஓட லெஃப்ட்ல கொண்டு போகணும். ஸோ 18 போட்டுட்டேன். 18 10 விட பெருசு, ஸோ ரூட்டுக்கு ஸ்வாப் பண்ணிடுறேன். இதே மாதிரி எப்படி பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்சர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, டெலிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எலிமெண்ட் டெலிட் பண்ண சொல்றாங்களோ அது ரூட்ல, அதாவது லீஃப் எலிமெண்ட், கடைசியா பிரான்ச்சஸே இல்லாம இருக்கிறத லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீஃப் நோடுக்கு அந்த ட்ரீல இருக்கிற எலிமெண்ட்டை மாத்திட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு ஸ்வாப் பண்ணிக்குவோம். ஓகே, இதுதான் ஹீப் ட்ரீனா என்ன, பைனரி ஹீப் ட்ரீனா என்ன, ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலியமா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுல இருந்து ஹீப் சார்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹீப் சார்ட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ட் அ பைனரி ட்ரீ வித் கிவன் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். முதல்ல ஒரு பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணிடணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா கொடுத்துருக்க எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணிடணும். பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீப் ட்ரீயாக மாற்றணும். அப்படி ஹீப் ட்ரீயாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், பைனரி ட்ரீயை ஹீப் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன ஹீப் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணணும்னா மின் ஹீப்பாக தான் கம்பல்சரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ.
பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸை வச்சு. நெக்ஸ்ட் அதை மின் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரூட் எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிக்கிட்டே வரணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஹீப்பிஃபை மெத்தடை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூட் எலிமெண்ட்டையாக டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ண என்ன ஆகும்னா நம்ம லிஸ்ட்டை வந்து சார்ட்டட் லிஸ்ட்டில் நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ அப்படின்னா மின் ஹீப் பிகம் எம்டி, அதாவது ட்ரீ வந்து எம்டி ஆகிற வரையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸை திரும்ப செய்யணும். ஸோ கடைசியாக நமக்கு ஒரு சார்ட்டட் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, அதை மின் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலியமா ரூட் நோடு டெலிட் பண்ணிக்கிட்டே வாங்க. டெலிட் பண்ண எலிமெண்ட்டை வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபைனலாக மின் ஹீப் வந்து மொத்தமாக ட்ரீ எம்டி ஆனதுக்கப்புறம் சார்ட்டட் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 6 எலிமெண்ட் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், ஸ்டெப் 1 வந்து பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பைனரி ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், முதல்ல 4 போட்டுக்குவோம் ரூட்டில். அடுத்து என்ன பண்ணுவோம் 3. நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க, நான் ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? லெஃப்ட்டில் 3 ஆட் பண்ணுவோம், ரைட்டில் 7 ஆட் பண்ணுவோம். அடுத்து இதோட லெஃப்ட்டில் வந்து 1 ஆட் பண்ணுவோம், ரைட்டில் வந்து 8 ஆட் பண்ணுவோம், லெஃப்ட்டில் வந்து 5 ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? லைனாக கொடுத்துருக்க ஆர்டரில் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இது எந்த ஆர்டர் ஆட் பண்ணிருக்கேன், பைனரி ட்ரீ ஆர்டர்ல ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னோம், பைனரி ட்ரீயை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், மின் ஹீப்பா கன்வெர்ட் பண்ணணும். மின் ஹீப் அப்படின்னா என்ன அர்த்தம், மினிமம் எலிமெண்ட் தான் என்னுடைய ரூட்ல இருக்கணும். அப்ப நான் செக் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செக் பண்றப்ப என்ன அப்படின்னா 1 விட 3 வந்து என்னது பெருசு. சோ 1 தான் மேல போகணும், நான் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் 4 இங்க 1 வந்துரும், இங்க 3 வந்துரும், 8 இருக்கும். ஓகேவா? 8 விடவே 1 தான் சின்னது. நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 7 இங்க 5 இருக்கு. அடுத்து பார்க்கறேன் 1 விட 4 தான் சின்னது. ஓகே வந்து சாரி 1 தான் சின்னது 4 விட. அப்ப என்ன பண்ணணும், திரும்ப மேல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போய்டுமா. சோ என்ன ஆயிடும், 1 மேல போய்டும், 4 இங்க வந்துரும், 3 இங்க வந்துரும், 8 இங்க வந்துரும். ஓகேவா? சோ 7 5 இங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 3 வந்து 4 ஓட செக் பண்ணி பாருங்க. 4 தான் வந்து நமக்கு சின்னதா இருக்கும். சோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து நம்ம 3 தான் சின்னதா இருக்கும் சாரி. சோ 3 மேல போட்டுட்டு 4 இங்க போட்டு 8 இங்க போட்டுருவேன். அதே மாதிரி இங்க 5 தான் சின்னது. சோ நான் 5 கம்பேர் பண்றப்ப 5 மேல போய்டும், 7 கீழே வந்துரும். ஓகேவா? இதை ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க போடுங்க. நான் மொத்தமா இங்க போட்டுட்டேன். இப்போ பாருங்க இருக்கிறதுலே ரூட் எலிமெண்ட் தான் சின்ன வேல்யூவா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ரூட் எலிமெண்ட் வந்து சின்னதா கிடைச்சிருச்சு. ஓகேவா? சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ரூட் எலிமெண்ட் சின்னதாக கிடைச்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன அல்காரிதமில் சொல்லியிருக்கோம், டெலிட் த ரூட் எலிமெண்ட் ஃப்ரம் மின் ஹீப் யூசிங் த ஹீப்பிஃபை மெத்தட். ஹீப்பிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி மின் வேல்யூவில் இருக்க ரூட்டை டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணோம். பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணிட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மின் ஹீப்பா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ யூசிங் ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூட் எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிக்கிட்டே வர போறோம். ஓகேவா? டெலிட் பண்ணி சார்ட்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு லிஸ்ட் சார்ட்டட் லிஸ்ட் வச்சுக்கிறேன். மொத்தம் எனக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 6 எலிமெண்ட். ஸோ 6 எலிமெண்ட்டை நான் அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு நான் போட்டு வச்சுட்டேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், ரைட் டு லெஃப்ட்ல டெலிட் பண்றேன். அப்ப ரைட்ல ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் டெலிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ப நான் என்ன பண்ணணும், 7 தான் டெலிட் பண்ணணும். 7 டெலிட் பண்ணணும்னா நான் இது டெலிட் பண்ணலாம். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எலிமெண்ட்டை தான் நான் டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல மின் ஹீப்ல இருக்க ரூட் எலிமெண்ட்டை தான் டெலிட் பண்ணணும். அதை ரூட்டை டைரக்டா டெலிட் பண்ண முடியாததுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லீஃப் நோடா கடைசி நோடா மாத்திட்டு தான் ரூட்டை வந்து டெலிட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 7 கொண்டு போய் ரூட்ல போட்டுட்டு மிச்ச எலிமெண்ட் எல்லாம் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிடுவேன், 1 லீஃப் நோடு கொண்டு வந்துடுவேன். இப்போ லாஸ்ட் லீஃப் நோடு இது இருக்கனால என்ன ஆயிடும், 1 நான் டெலிட் பண்ணிடுவேன். சோ இங்க எழுதிக்கோங்க நீங்க. ஓகேவா? லீஃப் நோட் 1 is a leaf node, so we can delete easily the node. ஓகேவா? அப்படின்னு எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஹீப்பிஃபை ப்ராசஸ் மூலமா நான் என்ன மாத்தணும், இதை மின் ஹீப்பா திரும்ப கன்வெர்ட் பண்ணணும். மின் ஹீப்பா கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும், 5 மேல போகும். ஓகேவா? சோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாவே போடுறேன். சோ 3 4 8 5 மேலே போய்டும், 7 கீழே வந்துடும். இப்போ திரும்ப 3 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். ஓகேவா? கரெக்டாக? அப்போ 3 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும், 4 8 7. இப்போ திரும்ப செக் பண்ணுறேன், 4 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். கரெக்டாக? ஸோ 3 4 இங்கே வந்து 5 வந்துடும், இங்கே வந்து 8 வந்துடும், இங்கே 7 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மாற்றணும். ஓகே, இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், எனக்கு மின் ஹீப் திரும்ப வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு ஹீப்பில் இங்கே என்ன
டெலிட் பண்ணோம் 1 டெலிட் பண்ணோம், அதை எடுத்து லிஸ்ட்டில் போட்டுடுறீங்க. இப்போ என்ன டெலிட் பண்ணணும், 3 தான் இப்போ மின் ஹீப்பில் இருக்குது, நான் 3 டெலிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 8 கொண்டு போய், இதுதான் ரைட் எலமெண்ட், இப்போ 8 கொண்டு போய் ரூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மற்ற எலமெண்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த ரூட் எலமெண்ட் 3 எங்கே வந்துடும், லீஃப் நோடுக்கு வந்துடும். இப்போ ஈஸியாக லீஃப் நோடில் டெலிட் பண்ணிடுவேன், அதை அந்த ஸ்டெப்பில் எழுதிடுவேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன மின் ஹீப் மாற்றணுமா? ஸோ மின் ஹீப் ஃபஸ்ட்டு மாற்றினேன்னா முதல்ல இந்த சைட்லேருந்து மாற்றுங்களேன். 7 வந்து 8 வந்து கீழே வந்துடும், 7 மேலே போயிடும். ஸோ 4 5. நெக்ஸ்ட் என்ன, 4 மேலே போயிடும். நெக்ஸ்ட் வந்து 5 வந்து இந்த 4க்கு இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ அதை முதல்ல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே போடுறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 கன்வெர்ட் பண்ணுறோம். 4 போட்டோன்னா 7 இங்கே வந்துடும். ஓகேவா? 7 வந்துடும். தென் வந்து 5 இருக்கும், இங்கே 8 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே மாற்றணும். ஓகேவா? 5 தான் பெருசா, சின்னது, 7 பெருசு. ஸோ 4 5 7 8. ஓகேவா? இப்படி வந்துருச்சு. இப்போ எது எனக்கு வந்து ரூட்டில் இருக்குது, எங்கே டெலிட் பண்ணோம் 3, அதை எடுத்து கொண்டு போய் லிஸ்ட்டில் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ எனக்கு எலமெண்ட் என்ன ரூட்டில் இருக்குது, 4 மின் ஹீப்பில். அப்போ லாஸ்ட் எலமெண்ட் ரைட்டில் என்ன இருக்குது, 7. அப்போ நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு லைனாக போட்டேன், நீங்கள் அந்த சேஞ்ச் பண்ணுற இடத்தெல்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2னு போட்டு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும், லீஃப் நோடுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 7 மேலே போயிடும், 5 இங்கே, 8 இங்கே, 4 வந்து லாஸ்ட்டில் லீஃப் நோட் ஆயிடும். நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். ஸோ டெலிட் பண்ணிட்டேன்றதை எழுதிக்கோங்க. இப்போ நான் கன்வெர்ட் பண்ணணுமா, கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், 8 விட 7 சின்னது தான், பட் 5 தான் சின்னது. ஸோ 5 மேலே போயிடும். ஓகேவா? ஸோ 5 மேலே போயிடும், 7 8 இங்கே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எது எனக்கு ரைட்டு, 8 தான் ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும், 5 கொண்டு வந்து எங்கே மாற்றணும், 8க்கு பதிலாக மாற்றணும். ஸோ 5 டெலிட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஹிபிஃபை போடுறப்ப 7 மேலே போயிடும், 8 வந்து கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இங்கே எந்த எலமெண்ட் டெலிட் பண்ண போன ஸ்டெப்பில் 4, அப்போ 4 மேலே போட்டுருவேன். இந்த ஸ்டெப்பில் என்ன டெலிட் பண்ணேன், 5. ஸோ 5 மேலே போட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு எது மின் எலமெண்ட்டு, 7. அப்போ ஓகே, அப்போ நான் 7 தான் மின் எலமெண்ட்டு. அதை நான் என்ன பண்ணணும், லீஃப் நோடில் மாற்றிட்டு 7 தான் மின் எலமெண்ட்டு. ஸோ நான் லீஃப் நோடு வந்து மின் ஹீப்பில் வந்து 8 மேலே மாற்றிட்டு 7 லீஃப் நோடு மாற்றிட்டு 7 டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணிவிட்டு எங்கே போட்டுருவேன், லிஸ்ட்டில் போட்டுருவேன். ஸோ 7 இங்கே வந்துடும். ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குது, 8 மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் ரூட் நோடுனால அதையுமே டெலிட் பண்ணிவிட்டு நான் எங்கே போட்டுருவேன் அப்படின்னா லிஸ்ட்டில் போட்டுருவேன். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, என்னோட ட்ரீ வந்து மொத்தமாக எம்டி ஆகிடுச்சு. எல்லா எலமெண்ட்டுமே டெலிட் பண்ணிட்டேன். என்னோட கண்டிஷன் என்னது, 4th ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு புட் த டெலிட்டட் எலமெண்ட் இன் டு த சார்ட்டட் அரே. ஒன்று நான் சார்ட்டட் அரேயில் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் ரிப்பீட் த சேம் until min heap becomes empty. எப்போ வந்து இந்த மினிமம் ஹீப் ட்ரீ எம்டி ஆகுதோ அது வரையும் போட சொன்னாங்க. நான் போட்டுட்டா கடைசியில் என்ன பண்ணணும், டிஸ்பிளே த சார்ட்டட் லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே த சார்ட்டட் லிஸ்ட் எப்படி இருக்கும், 1 3 4 5 7 8ன்னு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் என்னோட லிஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீப் சார்ட் அல்காரிதம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன் தான்மா. ஒரு தடவை நீங்கள் இந்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அந்தந்த ஸ்டெப்பில் எழுதிக்கிட்டே போட்டிங்கன்னா மட்டும் போதும். சிம்பிள் கொஷின், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.